உனக்கு ஊத்தாங்கரையாய எங்கள் சரி காளி முனி ஐயா உனக்கு 600 நல்ல வருஷமா பட்ட சீமக்கருவ உடமரம் தாண்டாவடுக்கு ஐயா என்னைய நாடும் புறாம் பேரு வாங்க வச்ச எகளியரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த ஆண்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள இந்த பாலாண்டி யாமிய இந்த அக்கினி வீரனையும் இந்த பெரிய கருப்பு முத்து கருப்பாயம்மனை கூட்டிக்கிட்டு கருப்பு எந்த குதிரடா எந்த குதிரடா கலியரி கம்மாய விட்டு நீ வர்றது நீ சொந்த குதிரை ஓடி வாடா அழுயர விச்சரும் வாய் கருப்பு அடா அழுயர விச்சரும் வாய் நாட்டில் அசையாதடா கருப்பேன் கொண்ட முடியரும் வா ஓடி வாடா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த ஆண்டிப்பட்டி கிராமத்துக்கு உன் இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு கருப்பு குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா பாண்டே வாடா மேலமட கம்மாயா எப்போ கலுங்கு பொட்டலாம் உனக்கு படுக்க நீ எடப்பாய்ந்து உட்கார்ந்த இட கருப்பாயுரணிய அந்த கருப்பாயுரணிய விட்டு 5 சடை பரசி வர ஐயா பாண்டி முன்னி உனக்கு அழகு ஜட தோரண அடாத யாமிய என் கலியரி உடமரத்தன கூப்பிட்டாட ஓடி வாடா இறங்காத தெய்வமும் யானை முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு 2 சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா 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 யானை முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு 2 சின்னதையா
தரணி ரொம்ப பெரியதையா யானை முகத்துக்கு ஏத்த மான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேருக்கு அத்தனை பழங்களையும் கற்பக பேருக்கு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா ஒயிட்டுலக்கான் கோழி ஒன்று அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ஒயிட்டுலக்கான் கோழி ஒன்று கூது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சினுடா இந்த லைலா ஓட்ட மச்சினுடா இவன் காதல் போரில் கஜினிடா இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா ஒயிட்டுலக்கான் கோழி ஒண்ணு கூது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது காலேஜுக்கு போனேன்டா 2 நாள் கனலடா நேத்து முதல் தூங்கலடா நெப்போலியன் கேக்குதடா லைலா காலேஜ் ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ கத்துது கொஞ்சம் ஏமாந்துட்டா காதல பூ சுத்துது வீட்டுலக்கான் கோழி ஒண்ணு கூது அந்த சிங்கிள் டீல சுகர போட்டு கலக்கு சிட்டான் ஜின்கு அந்த சிங்கிள் டீல சுகர போட்டு கலக்கு சொல்லி விட்ட நாக்கலடா சொன்ன பேச்சு கேட்கலடா பக்கத்துல சேர்க்கலடா படுத்து புட்டு சிக்கலடா கோலாலம்பூர் அம்மாடி கோலாலம்பூர் சிலுக்கு சேல பறக்குது அந்த மேலாக்குள்ள மவுச காட்டி இழுக்குது வீட்டுலக்கான் கோழி ஒண்ணு கூது கத்திரி கொள்ளு அவ ஹிப்புல வெட்டுற துண்டு துண்டா நாளே கத்திரி கொள்ளு அவ ஹிப்புல வெட்டுற துண்டு துண்டா நாளே பச்சைக்காம்பு வெத்தலடா பொட்ட வாயு பத்தலடா நெத்திலி மீன் வத்தலடா நேவிக்கார கப்பலடா ஆயா கடை அம்மாடி ஆயா கடை உளுந்து வடை டக்கரு உன் நினப்புல நான் ஊத்திக்கிட்டேன் லிக்கரு வீட்டுலக்கான் கோழி ஒண்ணு கூது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சினுடா இந்த லைலா ஓட்ட மச்சினுடா இவன் காதல் போரில் கஜினிடா இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா வீட்டுலக்கான் கோழி ஒண்ணு கூது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது வீட்டுலக்கான் கோழி ஒண்ணு கூது அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து எங்குது தனிமையில் போனாலும் கண்மணி உள் நினைவில்
அமுதே இதுவே போதும். நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்தூரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அண்ண கிளி. கண்ணி துடித்தாளே கட்டு மரம் மீதில் காலை தவித்தானே இதுதான் காதலின் இடைவேளை. வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வங்க கடல் மீதானை தேயாது காதல் சுத்தி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கின்றும் எரியும் தெய்வத்திற்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கு என்று புரியும். ஆட்டிலே இக்கரையில் நின்று அக்கரைக்கு தூதுவிடக் கூடலாம் எண்ணத்தை சொல்ல நடு ஆடியில் அன்ன பறவையை நான் எங்கு தேடுவேன் ஆடியே அமுதே வருந்தாரே. இனி போகாது விடிவெள்ளி தூரம் கட்டுமரம் கடலாடி கரையேறும் நேரம் முத்தெடுக்கும் நேரம் ஒன்று முத்தெடுக்கும் நேரம் என்று சித்திரமே சுற்று குடமே கட்டும் உண்டு காவலும் உண்டு நம்மை என்ன செய்யும் என்று நித்திலமே முத்து ரதமே நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்தூரதமே எட்டி
எனக்கும் சொல்லுங்க ஏங்க எம்கேஆர் வந்துட்டாருங்க நாடகம் சூப்பருங்க ஹலோ ஹலோ ஐயமரே ஆத்தமரே உனக்கும் ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமரே ஆத்தமரே உனக்கும் ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தாய் குழந்தை கூத்து நல்லா நடக்கும் என் ஐயாமாரே விவசாயத்துக்கு களை எடுக்க ஆத்தாமாரே ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க தயவு இருந்தா கூத்து நல்லா நடக்கும் மை மம்மி மை ஃபாதர் மை சிஸ்டர் மை பிரதர் ஐ am his whole family going is coming அத்தமாரே மாமாமாரே வணக்கம் இன்னைக்கு உலகத்துல ஆம்பளைக்கு பொண்ணு கிடைக்கல எதுக்கு ஐயமரே மாமாமாரே வணக்கம் எனக்கு பொண்ணு கிடைக்க வராதா பப்பீஸ் தருவா அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணை கொடுக்க வேணும் பொண்ணு கிடைக்காது எங்களுக்கு ஐயமரே மாமாமாரே வணக்கம் பொண்ணு இருக்கிறவங்க தயவு செய்து எல்லாத்துக்கும் பொண்ணு கொடுங்க யாரையும் சிங்கிளா விட்டுறாதீங்க சிங்கிள் பசங்கடா கொடூரமா அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் ஒரு காலத்துல உங்க சொத்துல வந்து இருக்கு எனக்கு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் பணிகள் நடுரோட்ல விட்டுறாதீங்க ப்ராப்பர்ட்டியில பாதி வேணும் ஐ am is going ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம் உங்க ஆசீர்வாதம் இருந்தா தமிழ்நாட்டுல உள்ள கலைகள் பூரா மென்மேலும் சிறக்கும் நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய குலசாமி அருளோடு 100 ஆண்டு காலம் அண்ணன் தம்பியா தாய் உள்ளையா ஒற்றுமையா இருக்கணும் எல்லாத்துக்கும் வணக்கம் பரவாயில்ல இந்த பாட்டு கைதட்டு வாங்கவே நான் நினைச்சு கூட பார்க்கல தம்பி இந்த ஒரே சட்டை போட்டிருக்க ஆள் உள்ளூராப்பா உட்காருங்கடா விழா கமிட்டிக்கு எடுத்து போடாதீடா உட்காரு பூரா என் தம்பியை பூரா பற்றி அதிகமாக வர்ற மாதிரி இருக்கு எங்கள் அண்ணன் என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி எங்கள் அக்கா தங்கச்சிக்கு நன்றி பாதி பொம்பளையாள் வரலையே என்ன நைட்டு 100 நாவலை வச்சுட்டாங்களா வந்துட்டு இல்லை குடியை கெடுக்க வந்துட்டு இல்லை என்னடா இன்னும் எலி ஊட வரலைன்னு நினச்சேன் பெருச்சாலி வந்துருச்சு அல்லோ அல்லோ வானே என்னண்ணே வெதரை பிடிச்சிக்கிட்டே வர்றீங்க ஏன் விழுந்துருமா ஓ காட் அதான்டா தமிழ்நாட்டுக்காரன் எக்கோ சார் போய் என் தம்பி உண்மையிலேயே சூப்பர் மை செட்டுப்பா செல்வா ஆடியோஸ் 18ஆம் கோட்டை வாழ்த்துக்கள் செல்வா சூப்பர் சூப்பர் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கே பிரச்சனையாப்பா இல்லை 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 அது காமெடி கிடையாது எதுக்கு எடுத்தாலும் சிரிக்காதியாப்பா அப்போ அவன் எடுத்துக்கிறத வச்சுட்டு என்னை கொண்டு வருவேன் அவன் கலது அது என்னன்னு பார்ப்போம்டா ஒரு கப்ளிங்க பார்த்தா சரியாயிரும் அவன் அதுக்குத்தான் ஆட்டுறான் வேணும் 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 ஹலோ கூப்பிட்டா சாமி வருமா வரும்னே வரும் கோய் ஹலோ ஹலோ தம்பி விழா கமிட்டி வாங்கப்பா எப்படி இந்த சட்டை ஓட்ட ஆளுது நெருக்கி நாடகத்தை கெடுப்பு போகலையே ஓரமாக உட்காருங்க பங்காளிகளா என் தம்பிகளா எங்கள் அன்னைங்களா உட்காருங்க எப்பயுமே உள்ளூருக்கு நாடகம் பார்க்க வர்ற வெளியூருக்காரர்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதைனால தான் நம்ம ஊர் வெளியூரும் பாராட்டும் அல்ல அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையிலே பழைய கிழவங்க உள்ள நாளையிலே இந்த ஆண்டிப்பட்டி மண்ணுல கட்டி காத்த சாமி கருப்பு கருப்பு சித்திர மாசத்தில பேரோடு வைகையில மதுரை மீனாட்சி பட்டணத்தில எங்க வாட்டே கட்ட சாட்ட ஓட்டி திரியாடுன நாளையில உனக்கு வீரம் இருக்கா இல்ல பாட்டனோட இடுகாடு ஓய்த்தியா அண்ணன் தந்தைதான் வணங்கியே அன்னை தந்தை தான்
வணங்கி
கருப்பாயும் நீ அளவுதான் பாண்டி முனியே பாண்டி முனியே ஐயா சுருட்டுவாட எங்கடா எங்கடா வேணுமா சுருட்டோட அடிக்கிறா ஐயா எங்க இருக்க தூவா போதும் மலையேறிக்கப்பா. ஆனால் அந்தந்த ஆளை ஒன்னால நிப்பாட்ட முடியல. சாமி வந்துருச்சு, அது உக்காந்துரும். நீ பிடிச்சதை பார்த்தா கையிலேயே உறிஞ்சி விட்டுருவோம். நல்ல வேலை இளவட்ட பையன் ஒன்று ஆடலை என் தம்பி. அவங்க ஆடுனா என் ஈரோ கொலையை கருங்க. எதுக்கு ஆடினேன்னே தெரியாது. ஒரு ஊரில் ஜாமி பாட்டு படித்து இந்திக்காரன் ஆடிட்டேன். நீ எதுக்கிட்ட ஆடினேன்டே? அது ஆடுது, அதெல்லாம் ஆடுது. என் கூட தான் வேலை பார்க்குது, அது ஆடுதோ அதான் ஆடிட்டேன்ட்டேன். அவன் என்ன ஜாமின்ட்டு பானிபூரின்னு படுத்துக்கிட்டேன். அவங்கள ஜாமி பானிபூரி ஆடுது. விழா கமிட்டி ஐயா எதுவும் பொன்னாட மாலை இருக்காங்க. எக்கோ கட் பண்ணுப்பா தம்பி தலையாட்டி. கட்டழகு கந்த ஜாமி அமைந்தாமா பொன்னாட கொத்துருக்கு வருறாங்கம்மா. அண்டிப்பட்டி முக்கியஸ்தர் அன்புடனே வாங்க. வெள்ள துண்டு போட வேணாங்க, அதுக்கு வெள்ள துண்டா விட்ட வேற துண்டு எதுங்க? அதுதான் ஜவுளிக்கடையில குறைச்ச வேலைங்க. என்ன தாயில் நீர்மலை அடியா அடிக்கிற கண்டாளி மனை. எல்லா பாட்டுக்கும் ஒரே அடி அடிக்கிறேன். எல்லாச்சாமி வாங்கப்பு இடியப்பம் கொஞ்ச நேரம் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஐயா தம்பியை சும்மா இருந்தாலும் ஏய் விடு வெறித்தாமேனே பேசாமல் இருக்கணும். ஓசு அந்தூகம் ஓசு பயில கட்டா. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது பாசமிகு அன்பு அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. சித்தப்பு சித்தப்பாய் இங்கே வாப்பா. மாலை இவ்வளோ நீளமாக செய்யக்கூடாது, இன்னும் கொதவலைக்கு செய். இழுச்சு எடுக்கணும், இழுச்சு. என் சித்தப்பாதேன் பழைய காலத்தில் டொங்காசு அள்ளினேன். அப்போல்லாம் ரூம்பெலாம் கிடையாதுப்பா. சீமக்கரில் அடி பிச்சுருவாங்க. இங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருப்பேன், அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணே சீமக்கரில் என்னண்ணே வாங்க சூம்பு வாங்க டேலைக்கு வாடா. தம்பி இருப்பா, கப்பலிக்கு தான் நாட்டிலேயே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. எத்தனை பேர் பொம்பளை அடைக்காம இருக்கிறாங்க. தட் இஸ் மை சீமக்கருவை. ஓகே வேர்க்கட்டை மாலையை போட்டு அப்புறமேல இருமுடி கட்டுங்க. இந்த அண்ணே அல்லது ஆளு. வாங்க வாங்க என் சிங்கம் வா, என் தம்பியை ஊற வாங்க.
எத்தனை பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களோ இப்படி போட்டு அப்புறம் வந்து என்னை கேட்பாங்க, நீ எத்தனை ஊர் நாடகத்துக்கு போகிற, அங்கிட்டு பொண்ணு கிடச்சா சொல்லுண்டு. இவங்களுக்காக நான் 2026 ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போகணும். எல்லா பேரும் இதே கேட்டால் நான் இங்கே வர்றது தொக்காசு இல்லைடா, பத்தி காசு. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நழுக மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் திராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நாமல் அல்லா, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் மேடைக்கு கண்ணாக. ஆண்டிப்பட்டி இளைஞர் சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 கொடுத்து, இதுல ஒரு மாலை தான் பூசு மாதிரி தெரியுது. கருப்பே மாலை வந்தா சரி, நான் கோடாங்கிப்பா கண்டுபிடிச்சு போடுவேன். மினிஸ்டர் ஆண்டிப்பட்டி என் தம்பிகள் சார்பாக கபடி குழு மிஸ்டர் மிஸ்டர் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆண்டிப்பட்டி. சரி சரி, கையில் பாரிச்சா கொஞ்சம் அழுத்தி சண்டை போடுங்க. இப்போ காசை வாங்கிட்டு வீட்டு நாடி போகிறேன். பூரா ஒன்றுக்குள்ளே ஒன்றும் பூரா சித்தப்பு மைங்க பெரியப்பு மைங்க. எதுக்கு தான் சண்டை போடுறேன்? நாளைக்கு காலையில் யார் முயத்தில் போய் யார் முழிப்ப? இன்றைக்கி இருக்க மனுஷன் நாளைக்கு காணா அவனா சண்டை ஓட்டுக்கிற. அதே மாதிரி டாஸ்மாக் கடையில் போனோன்னு ஒன்று சேர்ந்துக்கிற. இந்த என்ன சண்டை வெக்கமாயிரலாம் சண்டை சண்டை விடாது. என்ன எல்லோரும் நல்லா இருக்கும்போதே நாடகம் வைக்கிறிய. அதே மாதிரி ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், காது ஊத்துலையோ சடங்குலையோ கல்யாண வீட்டில் அடி வெதரை போட்டு கடி. ஆமாம், ஆனால் கோயில் விசேஷம்னு வரும்போது யாரும் சண்டை விடக்கூடாது. இங்கே அத்தனை இது இருக்குது. சும்மா வந்து சாமி அழைக்கலை. நானா மலர் மாநிலத்து கௌரவப்படுத்திய பொன்னாடை போத்தி எங்களை இந்த மேடைக்கு வரவழைத்து மேலும் புகழாரம் சூட்டிய ஆண்டிப்பட்டி கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய கே பாஸ்கரன், பி பூபதி, பி பூசை மணி, கே பிரபு இவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் பக்கத்து ஊர்களிலிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் சார்பாக நன்றி வணக்கம். நீங்கள் கவலைப்படாதீங்க, அமைதியாக இருங்க ப்ரோ. சார் போய் மை செட்டுக்கு அப்பு எப்பாய் சித்த பெரியப்பீங்களா இங்கே வாங்கப்பா. மை செட்டு செல்வாவுக்கு பொன்னாட போத்துங்க. இந்த யூடியூப் சேனல் 2 பேர் துண்டு காத்தே வருவாங்க, நடிப்பாங்க. அவன் மூஞ்சி பார்க்குறேன். நாளைக்கு கட்டி குளிக்க துண்டு கொடுப்பானா நம்மளை சொல்ல மாட்டானே, இந்தா இப்படின்றேன் இந்த இப்படின்றாங்க. உண்மையிலே தாய்மார்களுக்கு நான் ரொம்ப வணங்குவேன். நான் அதுக்கு இல்லைன்னா இன்னைக்கு குக்கர் இல்லை, சிலிண்டர் இல்லை. உடனே சிரிப்பியலே. ஆனால் அது எப்படித்தான் உங்களுக்கு மட்டும் தாயம் போடும்போது விருத்தமாக விழுகுது. 12 போடுற துவஞ்சு நாய் பலகாயெல்லாம் உடைக்கிறீ. ஆம்பளை விளையாடுறான் சீட்டில் ஒரு சோக்கர் வர மாட்டேங்குது. இழுத்து உருவுறேன், பக்கத்து சட்டியை உருவிடுறேன். சட்டியை உருவின்னு ஒருத்தன் சொன்னேன், கண்டங்கரை வந்துட்டேன், ஒருத்தன் வன்னுள்ளின்றேன். இதெல்லாம் ஓஸ் பிரச்சனை தான். அஞ்சுவார் ஒரு மாலையை கொண்டு வரதுக்கு நீ வாடா நான் வாடான்னு. அந்த மாலையை கொண்டு வந்து போடுறதுக்குள்ளே கிட்டு வா. எதுக்கு இந்த மாலை? எதுக்கு 4 ஏழை வேலைக்கு செய்கிற மாதிரி ஒரு 500 ரூபா கொடுத்து ஊர்களுக்கு ஏதாவது அரிசி ஏப்பா இது 18ஆம் படி எனக்கு கருத்தியா என்ன? ஏனே இத்தனை நீளமாக ஏன் செய்கிற? அது காசு கொடுத்தாலும் ஏழை வேலைக்கு உதவியாக இருக்கும். உங்கள் அன்பு இருந்தால் போதும். மாலை நவத்தை கௌரவப்படுத்தி உங்கள் பேரை சொல்லுங்க. இப்போ தாமரை செல்வம் எந்த ஊர்? இடையப்பட்டி தாமரை செல்வம் எங்கள் அண்ணே என் தம்பியை சார்பாக எனக்கு மலர் மாலை நவத்து பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எப்பாய் நீ ஆட்டோ எடுத்துக்கிட்டு போய் காளிமுனியன் கோயிலில் போட்டுக்கிட்டு அங்கே உடமரத்தில் படு. நான் காலையில் வந்து உன்னை ஊத்தனியை எழுப்புறேன். நன்றி 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 நன்றி. பேரன்பு கொண்ட சார் போய் குறண்டு கேட்குற. பேரன்பு கொண்ட சந்தோஷ் தம்பி, சந்தோஷில் விஜய். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் பாச உறவுகளே,
இந்த கலையை மட்டும் கிடையாது, தமிழன் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்சிங்கங்கள் அத்தனை பேருமே என் குலசாமிக்கு அப்புறம் நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு உங்களை வணங்குறேன். கட்டின கணவன் தூக்கி போட்டு மிதிச்சாலும், தண்ணியை போட்டு இது பண்ணாலும், கணேஷ் பயிலை போட்டு உதட்டில் முத்து கொடுத்தாலும் அதெல்லாம் பொறுத்து கொண்டு நம்மளுக்காக உணவு சமைத்து பிள்ளைகளை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருமே வீர தமிழச்சிகள். நீங்கள் அத்தனை பேருமே அன்னை தெரசா. ஒரு மசுரும் புரியலை. அன்னை தெரசான்னு சொல்லும்போது அங்கே பேசுவோம், என்ன தெராசுன்றேன் தெராசுன்றேன் அக்கா நிற்பானோ, தெராசு இல்லை வக்கியலா தெரசா. இந்த வாரு சோழப்படிய வா, அவர் வாங்க வாங்க அண்ணே வாங்கனே. ஏனே கெட்ட வார்த்தையே பேசுற, அங்கே பேசாத, இங்கே மைக்கில் வந்து பேசு. பூனா சூனா படம் சூப்பிட்டாவா? சூப்பரா. ஆமாம், இன்னைக்கு தான் தடையதை உடையன்னு ஒரு படம் நடித்தேன். அந்த படம் மதுரைக்கு வரல, மானாமதுரைக்கு வரல. படம் எங்கிட்டு தெரியும்னு எனக்கும் தெரியல. எத்தனை திரைப்படத்தில் நடித்தாலும் அதில் எனக்கு மகிழ்ச்சி அல்ல. உங்களோட ஒருவனாக இந்த கோமாளி வேஷம் போட்டு நடிக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி. பூரா எங்கள் அண்ணன் தம்பியவன். பிறந்த தாயினுடைய வயிறுதாய வேற. பூரா எங்கள் அண்ணன் தம்பியதே. இதுகளெல்லாம் அடுத்த பிறவில் நான் பார்ப்பனாக்க. நீ பெரியாள் நான் பெரியாள்னு நம்ம சொல்கிறோம். யாருமே இந்த உலகத்தில் பெரியாள் கிடையாது, பெத்த தாயின் தகப்பனை தவிர. சூம்ப விடுறியா? என் தம்பி என்ன வேணா பேசு, ஆனால் என்கிட்ட வரும்போதே அப்படியே நடிப்பாங்க என் தம்பி எல்லாம். அண்ணே செல்லு ஒரு போட்டானே, நீ உசுர்னே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு மேலே நீ தானே அங்கிட்டு போய் இவன் ஒரு பப்பனா கண்டாலுமே. இந்த சொல்லுவதற்கு கூட அங்கே எம்கேஆர் இருக்குன்னு என்பதை நினைத்து பெருமை அடைகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்களை ஒரு ஆளை குறிப்பிட்டு ஒரு சனமே பேசுதுன்னா உன்னுடைய வளர்ச்சி பொறுக்கலை, வளர்ந்து வர்றேன்னு பேசுது. நீ மனம் சோர்ந்து விடாத, பிறருக்காக வாழாத. கேப்டன் விஜயகாந்த் ஐயா சொன்னார். ஒரு பேட்டியில் கேட்டாங்க, எல்லாரும் உங்களை திட்டுறாங்களே, அப்படி பேசுகிறாங்களே, நீங்கள் எதுவுமே சொல்லலையா? அப்படி பேசுகிறவனை நான் திரும்பி பார்த்தேன்னா நான் போகக்கூடிய வெற்றி பயணம் நிறைவேறிக்க முடியாது என்று சொன்னார் கேப்டன். யாரைத்தான் பேசலை, எல்லாத்தையும் தான் பேசினேன். புது வண்டி ஒரு பைக்கு வாங்கி அமைப்பாமல் விறகு வெட்டி 12வது மாடியில் சாரத்தை போட்டு மட்டக்கம்பு மணியாசோடு போகிறவன் மதிய சோத்துக்கு தான் இறங்குறேன். எங்கள் அண்ணன் தம்பி கொத்தனார் தீபாவளிக்கு பாவம் சேர்த்து வச்ச காசில் ஒரு பைக்கு வாங்குறேன். பக்கத்து வீட்டுக்காரன் அணிகண்டை கொண்டு வந்து இன்ஜினில் ஓடுறேன். தம்முன்னு வெடித்து சட்டியை காணாமல் தேடி. இந்த சோக்கெல்லாம் நான் சொல்லலாம் வேணான்னு நினச்சேன். வெடிச்சு சட்டி. இந்த நாய்க்குள்ள நன்றி மனுஷனுக்கு இல்லையா? அது எப்படி நல்ல கப்ளிங்க பார்த்து டொங்காசு போடுது. விதி போடா பேக்குதி. ஏன்ட்ட பேசவே கூடாது. நான் ரொம்ப லோக்கலான ஆள். ஏண்டா இது ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க வெக்கம் பயிரலாம. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு, மற்ற கொத்தனாரு உரம் பூரா மோந்து ஒத்துட்டு வரேன். இங்கே வாடா, ஏன் தம்பி தான் அப்படி இருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த வாசத்தை மட்டும் இல்லை எடுத்துக்க. தூத்துக்குடி கொத்தனார் மட்டும் கிடையாது, தமிழகத்திலே உண்மையாக உழைத்து வாழக்கூடிய அத்தனை கொத்தனார்களும் எத்தனை வீடுகள் கட்டினார் என்று சொல். அவர்கள் தான் தலைவன்டா. ஆஹா தம்பி, நீங்க வந்துட்டியா? மரியாதையாக அங்கிட்டு போகிறது நல்லது. ஏற்கனவே இங்கே ரொம்ப கசகசப்பாக இருக்குது. மொத்த கடுப்பு உன் மேலே வந்து சேர்ந்துடும். அப்புறம் அண்ணனை எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவும் பேசாத. நீ ஏற்கனவே நாடகத்தை அன்னைக்கு எடுத்து விட்டு போயிட்டேன். உனக்காக நான் போய் காசு வெட்டி போடலாம்னு இருக்கேன். எப்படி வசதி? வெட்டி இழுத்துறோம், அப்புறம் சூம்பிட்டு திரிவேன். அது எதுக்கு எதிர்த்து பேசுகிற? ஆடல் பாடல்னா என்ன தெரியுமா? பாட்டை போட்டுக்கிட்டு ஆடுவாங்க. நீ என்ன பேசினாலும் அங்கே புரியாது. பாக்ஸில் பாட்டு ஓடும், அவங்க ஆடுவாங்க. இது அப்படி கிடையாது. இயலிசை நாடகம். பேசக்கூடிய வார்த்தை புரிஞ்சாத்தே நீங்கள் சிரிப்பிய. இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்களே, எல்லாரும் 1 மணி நேரம் உட்காந்து அழுதுட்டு போக வந்திருக்க. ஏய் ரொம்ப சிரிக்காத வேண்டாமேனே. நீ சிரிக்க சிரிக்க மாட்டு ஊத்தா இல்லை, அப்படியே லவ்னு ஆடுது. பெண்களை ஒன்று சொல்கிறேன் ஆத்தா, உங்களை தாத்தா, கட்டின புருஷனை எப்பயுமே கண்காணித்து கொண்டே இரு. அப்பத்தான் தூக்கி போட்டு வெளுக்கிறதுக்கு நல்லா. ஆனால் அதுகெல்லாம் பாவம். ஏத்தாய்
எல்லாரும் கராத்தே கிளாஸ் போங்க. கராத்தே கிளாஸு, கும்பு, காச்சா பூச்சான்னு சமைக்கும் போதே குக்கரில் எத்தி அடி. எந்த புருஷன் தண்ணியை போட்டு வந்து உன்னை சித்திரப்படுத்தினானா ஒன்றும் பண்ணாத. லைட்டாக குழம்பு கண்டி எடுத்துட்டு வெதரில் கிண்டுன்னு அடிச்சு அப்படியே கிண்ணுன்னு ஏறும். 3 நாளைக்கு உன் பக்கத்தில் வர மாட்டேன். அண்ணே என்னப்பா கேட்போமா வேணாமான்னு இருக்குண்ணே. பயந்து வருதுண்ணே. நீ திட்டுவியா? திட்ட மாட்டேன், கேளுங்க. இல்லைண்ணே இந்த வெதர் நான் கொட்டையாண்ணே. அவனை அலசிட்டு பார்க்குறியா? கசட நாட்டில் அவன் என்னென்ன பிரச்சனை இருக்கு, இவன் எதை கேட்குறியா பாரு. உடம்பு கனமா இருக்கு. மற்றவர்கள் நம்மளை கேலி செய்கிறார்கள் என்று யாரும் நினைக்கக்கூடாது. இந்த உலகத்திலே உடம்பு கணக்கிற ஆள் தான் உண்மையிலே புனிதமானவர்கள். ஏன் சொல்கிறேன்? எங்கனையும் போய் கலாங்க முடியாது, எங்கனையும் போய் சின்ன வீடு வைக்க முடியாது, விரட்டினா ஓட முடியாது, முண்டைய அங்கனே கிடப்பேன். புருஷன் வந்து அருவாலை போய் பட்டையில் அடித்து வந்து வெட்டுற வரைக்கும் அங்கனே கருவிலே கிடப்பேன். ஏன்னு அப்படி கிடப்பாங்க? ஓட முடியாது, வெதறு தட்டம். இங்கே வர எங்கள் ஊரில் ஒருத்தன் அப்படித்தான் கலாண்டேன். அல்ல முரட்டால் ஆள் பார்த்தா 12 டன் இருப்பேன். மடுவே தரைக்கு தட்டும். களவான்ட்டு முண்டை ஓட முடியாமல் திருப்பி வயக்காட்டை சுற்றிக்கிட்டு அதே வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு தண்ணி ஏற்றிருக்கேன். பிடிச்சிக்கிட்டு புலந்து விட்டாங்க. என்ன அவனுக்கு வெதர் தட்டிருச்சானே? தம்பி இது நாடகமா இல்லை மூளை பௌத்திரமாங்க அவன். ஆனால் சிரிக்க தெரிந்த ஒரே ஒரு ஜீவன் என்ன, மனிதர்களை தவிர எதுக்குமே சிரிக்க தெரியாது. இப்போ மாடு ஆடுலாம் சிரிச்சிச்சுன்னா நம்ம நிலைமையை நினச்சி பாரு. மாட்டை கொண்டு போய் கூலை வச்சுக்கிட்டு இருக்கியா, என்ன முருகாண்டா முளைக்குச்சியோட விழுந்து ஒடிச்சு. இந்த வாரம் எங்கள் அண்ணன் சிரிக்குது வாரு. வீரமிழந்த பூமி உலக நாடு தமிழன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீர விளையாட்டுக்கு சொந்தக்காரனே தமிழண்ண. ஜல்லிக்கட்டு, வடமாடு, மாட்டு வண்டி பந்தயம். ஏலை இந்த ஒரு சிலர் என் தம்பியை பண்ணுறது எனக்கு எரிச்ச மசராத்தியாக இருக்கு. மாட்டு வண்டி பந்தயத்தில் 2 பேரும் நீயா நானா. ஃபஸ்ட் முதலாக வரக்கூடிய சாரதி ஓட்டு வருகிறார் முனியாண்டி. அப்போ பாவம் உசுர பனையை வச்சு மாட்டு வாழை கடிச்சு வந்துக்கிட்டு இருப்பேன். இவங்க வீடியோ எடுக்கணும்னு கொஞ்சம் போட்டோம் பார்த்தா உள்ளே போயிடுறேன். போனால் மாடு தவ்வி முளைக்குச்சி ஒடிச்சு. ஜல்லிக்கட்டில் என்ன நடக்குது? எவ்வளோ வரைய நீ மாடை பாசம் கொடுத்து டெய்லி 5 ஸ்டார் ஊட்டி வளர்த்தாலும் வாடியில் தவம் போது மாட்டுக்கு உரிமையாளர் எதிரிதான். அது பாஞ்சு விளையாடுற தானே முண்டை நாளைக்கு புண்ணாக்கு வைப்ப. அது போய் பிடிபட்டு போச்சுன்னா போய் நினச்சி அடிப்பேன். கண்டார்லி மாடு நெளிக்கிற கண்டார்லி இப்போ மட்டும் நல்லா தண்ணி குடிக்கிற. அவன் மாடு தப்பி 2 பேர்த்த தூக்கி போட்டுச்சு. நீ வாடிக்கல முண்டை இடத்த பக்கம் அடித்தா வர்ற போட்டு அடிப்பேன். இதில் என்ன பண்ணுறாங்க ஜலாலு, நம்ம மாடோ காலையை வச்சு கூப்பிட்டா வருமுண்டு வாடிக்கு முன்னாடி நடுக்கிட்டு நெஞ்சுக்கு ஏற்றிக்கிட்டு வாடோ ஏய் அழகரு வாடோ அவனை ஒரு போடு விடுறா, இங்கே ஊத்துறா, மண்ணை கிளறா. பார்த்தா முண்டை இவனை போட்டுருச்சு. கோத்தா என்ன போட்டுருச்சுடா? ஆஸ்பத்திரியில் போய் கேட்குறாங்க எப்படி உன் மாடு குத்துச்சு? எப்பயும் வாடை எடுக்கும். ஆமாம் நீ பெரிய பிரே அடிச்சுட்டு வந்தால் உன்னை மோந்து பார்த்துக்கிட்டே வரான். எங்கன்னா ஓனர் நிற்கிறாங்க. அது 5 அறிவு உள்ள ஜீவன். அது வெளியே வரும்போது அது சாமி மாதிரி தான். அது ஓனராக இருந்தாலும் அதற்கு எதிரி தான். தூக்கி போட்டு போய்க்கே கவனம் தேவை. எல்லாத்துலேயும் கவனவன். கல்யாணம் பண்ணுறதுலேயும் கவனவன். ஏமாற்றி போடுறாங்க. ஆமாம் பேப்பரில் பார்க்குறேன் 5வது திருமணம் செய்து ஏமாத்தின பெண். இவர் இதே சோழியாகத்தான் இருக்கிறார். அவளை சோழி வாக்க முடியும். முதல்ல நம்ம ஆளுங்க 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையில் பேசும்போது எப்பா இளையாங்குடியில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் மையன் கணேசனுக்கு. எத்தனை வயன் போடுவாங்க, எவ்வளோ தருவாங்க, பொண்ணு எப்படி இருக்கேன் அப்போல்லாம் திமுறா பேசினவங்க. யார் மாப்பிள்ளை வச்சிருந்த ஆளு ஊரா. இப்போ 2 பிள்ளையா 3 பிள்ளையா 4 பிள்ளை பரவாயில்ல, கண்டு தாய்மா இருந்துட்டு போகுது. அதையாவது எப்படியாவது முடிச்சு விடுங்க. இவன் வயசு 47 வரக்க போகுது. பொண்ணு கிடைக்காம எத்தனை பேர் பிட்டுப்படாம். அந்த படத்தை பார்த்தபடி என்னன்னே பண்ணுவாங்க. இந்த அவன் மண்டை மாதிரி இருக்கான் போட்டு முட்டுவாங்க. ஒரு பாட்டு பாடிக்கிறோம். அல்லோ 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 தென்பாண்டி நானும் பிறந்தது ஐயா கோமாளி பிறந்தது சிவக
கங்கையா யபுகன நாயகன் தங்கா தங்கம் என் தங்கம் பிறந்தது ராமநாடு ராமநாடு யபுகனை தங்கா ஏவுகணை தங்கம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தங்கம் பிறந்தது ராமநாடு ராமநாடு தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேச அப்துல் கலாம் இரண்பாண்டி ராமநாடு 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அடுத்திருக்காரு வைக்கணும்பா வைக்கரும்பா அவர் யாரு அவர் யாரு அவர்தான் அப்துல் கலாம்னு ஆண்டிப்பட்டி தான் பாடு அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா இரண்டாண்டி ராம ராம ராமநாடு ராமநாடு ராம 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கணும்பா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் அவர்தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவனாயே பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கள்ளி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவுகான சொல்றாரையா இரண்டாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வைக்கணும்பு வைக்கரும்பா அவர் சொந்த ஊரா அவர்தான் அப்துல் கலாம் விண்மீது விண்மீது என்றால் இந்த பாமர விவசாய மக்களுக்கு புரியாது வானத்தில கனகேவினார் தமிழக மண் மீது போதுவினார் மீது அந்த வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கங்களா இரண்பாண்டி ராமநாடு ராமநாடு பாண்டி கோயில் தாண்டி போனா அட ரெங்கோடு அட திருப்பவனா அட திருப்பாச்சத்தி அட மானாமதுரை அட பாத்தியனூர் பத்துவனூர் பரமக்குடி பரமக்குடி உள்ள போக வேணாம் நேரா போனா நேரா போனா சத்திரக்குடி சத்திரக்குடி ரவுகட்டு நம்ம தூக்கிருச்சு வண்டி கிளம்பிருச்சு அட நாளோடு அட ராமநாடு அட பாம்பன் பாலம் பாம்பன் பாலம். அட இறங்கியாச்சு இறங்கியாச்சு இடது பக்கம் இடது பக்கம். அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் இளைய சமுதாயம் பூரா என் தம்பிகள் எல்லாம் ஏன் படித்தான் சும்மா ஊர்களில் விளையாண்டு தெரிஞ்சான் சீரட்டு அடித்தான் தண்ணி அடித்தான் கணேஷ் போல போட்டோம் பூலி போட்டோம்னு இருக்கக்கூடாது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எங்கே படித்தார்? இன்றைக்கி எல்லாரும் காசு பெருத்து போச்சு, நம்ம பிள்ளைகள்லாம் கொண்டு போய் 2 வயசு ஆகலை பாவம், அதை கொண்டு போய் ஒரு மஞ்ச வேன் வருது, கொண்டு போய் என் மையன் யூகேஜி படிக்கிறேன் இந்த கேஜி படிக்கிறேன்னு கேட்குறான். ஆனால் ஏவுகணை நாயகன் படித்த பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அரசு பள்ளிக்கூடத்திலே படித்து அகில உலகத்துக்கும் பேர் வாங்கின எத்தனையோ முப்பாட்டங்கள் இந்நாட்டிலே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்துல் கலாம் எதை பற்றியும் யோசிக்கவில்லை.
நான் படித்த படிப்புக்கு இந்த தமிழக பூமிக்கும் இந்த இந்தியாவுக்கும் ஏதாவது ஒரு பேர் சேர்க்க வேண்டும் என்றுதான் ஏவுகணையை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த ஏவுகணையினால தான் நாம் அத்தனை பேரும் சுதந்திரம் கிடைத்தாலும் இன்று சுதந்திரமாய் இருக்கிறதுக்கு காரணமே ஏபிஜே அப்துல் கலாம் என்ற ஒரு தமிழனாலே. இன்னைக்கு உலக நாடுகள்லாம் லேசா நினைச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் இந்தியா என்ன இந்தியா, தமிழ்நாட்டுக்காரன் வந்துட்டு போகிறேன் என்ன பண்ணுவேன், மிஞ்சி மிஞ்சி போனால் காசை ஒட்டி போடுவேன், மண்ணை வரைத்து ஊற்றுவேன், ஜெய்வனம் வைப்பேன். அதை நம்ம சாமி ஏவி விட்டு காலி பண்ணிக்கிறோம். போர் தொடுத்தா இந்தியா நம்மகிட்ட தாக்கு பிடிக்குமா? எப்போ இருந்துச்சு? அப்துல் கலாமும் அவர்கள் இந்த அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிக்க முன்பாக அத்தனை நாடுகளும் நம்மளை இலக்காரமாக பேசினேன். அந்த தமிழன் உருவெடுத்தா இன்னைக்கு உலக நாடுகளே பயப்படுது. ஏவுகணை நாயகன் கண்டுபிடித்த ஒரு ஏவுகணை ஏவிவிட்டால் ஒரு நாடே அழியும் அளவுக்கு கண்டுபிடித்திருக்கிறார். இதுதான் இந்த தமிழனுக்கு பெருமை. இந்தியா அப்படி சொல். நீ என்ன கண்டுபிடிச்ச? நீ என்ன கண்டுபிடிச்ச? நம்மால் கண்டுபிடிக்கிற ஊரம் வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறேன். புயலை ஓட்டம் வாயு ஊரம் நாறுதுன்னு பூலிப்பு வைக்கிறேன். அது வேற எலி பேம்பஸ் மாதிரி போட்டுக்கான் பூலி புன்றேன். பொங்கி வர்ற பீருக்கு பொறிகளையை போட்டு அமர்த்தினேன் பாடுறா தமிழன். ஒமற்ற தண்ணிக்கு கம்பு கூட்டம் மோந்து பார்த்தவன் தமிழன். எத்தனை கண்டுபிடிப்பு! இது கண்டுபிடிப்பா? பிறந்த நாட்டுக்கு நீ பேரு சேர்க்க வேணாம், பிறந்த ஊருக்கும் பெருமை சேர்க்க வேணாம். பெற்ற தாய் தகப்பனுக்கு இன்னார் மையம் இப்படி இருந்தான்னு பேர் வாங்கிட்டு போ. அதுவே நீ பெரிய ஒரு பாக்கியம் புண்ணியம் நான் நினைக்கிறேன். பெற்ற தாய்க்கு கஞ்சி ஊத்துறது 100க்கு எத்தனை பேர் எனக்கு தெரியல. ரோட்டோரத்தில் போய் பாருங்க, மதுரையெல்லாம் எத்தனை வயதானவர்கள் கந்தல் ஆடையோடு கடகடைக்கு பசிய போக்குறதுக்காக கையேந்தக்கூடிய நாடு இந்த நாடு நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம செய்யலாம். ஆடு மாடு மாதிரி ஆகி போச்சியா. ஒரு ஆடு என்ன பண்ணோம்னா குட்டி ஓடும், அதே ஆடு செனையாக இருந்து மூத்த குட்டி ஓடியாந்து மடுவில் வாய் வச்சுனா அதே ஆடு தன் பிள்ளைங்க நினைக்காம முட்டி எறியும். அதே மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு தாய் தகப்பனுடைய நிலைமை. உண்மையா இல்லையா? நடக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஆத்தா, உங்கள் தாய் தகப்பன் எப்படியோ அதே மாதிரி வாக்கப்பட்டு வர்ற உங்கள் மாமனாரும் மாமியாவும் உங்களுக்கு தாய் தகப்பந்தேன். பிரிவினை வேண்டாம். நீ பிரித்து பார்க்குற, எப்போ பிரித்து பார்க்குற? அதுகளுக்கு நல்லா தெரியுதுப்பா. பொம்பளை ஆளுகளுக்கு எப்போ இவனுக்கு ஏற்றி விட்டா போய் பாய்வேன். அந்த வேலைக்கு போயிட்டு வருவான் பாரு, வெம்பாவம் கஷ்டப்பட்டு பல்கில் 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு ஒயின் ஷாப்பு மூடிடுவேன். பிளாக்கில் கருவில் போய் 150க்கு 250 கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே பெட்டி கடை அடைச்சிடுவேன். பெட்டி கடை அடைச்சி விட்டான்னு ஊராக போய் டம்ளர் ஊற்று தண்ணி வாங்கி அதை ஊற்றி குடிப்பேன். சைடிஸ் இருக்காது, விரலை சூம்பிக்கிட்டே கடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி அழகாக ஏற்றி விடும். வந்து அப்படித்தான் வாசப்பல்ல நிற்பேன். எங்க மதியமே உங்களுக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன், சார்ஜ் இல்லை. அவன் என்ன முண்டை எதுக்கு ஃபோன் அடிக்கலாம்னு? நான் பாட்டுக்கிட்டேன் முட்டை கோசு நறுக்கிட்டு இருந்தேன். உங்கள் அம்மா அப்படி வந்தவங்க தள்ளி உட்காரட்டி அவுசாரின்னு. உடனே அவங்க அது சொல்லலாம், நான் அவுசாரியை போனது உங்கள் அம்மா பார்த்தாலா? உடனே அவங்க பீத்திக்கிடுவாங்க. என்னைய காரைக்குடியில் கேட்டாங்க நகைக்கடை ஓனர் மையனுக்கு, நான் அங்கே மாட்டேன்ட்டேன். ஏன்? எல்லாம் உனக்காகத்தாண்டா. அவருக்கு அப்படியே ஆட்டு ஏறிடும். உடனே கோத்தா மையன் பொண்டாட்டி என்ன சொன்னான்னு கேட்க மாட்டேன், நெஞ்சுக்கு தூக்கி கட்டிடுவேன், சட்டி ஓட்டுக்க மாட்டேன். மையன் கீழே நின்று என்னப்பா ஊதாங்குலையை நீ வச்சுக்கிட்டு தர்ற அப்படின்னு செருப்புட்டு அடிச்சு, ஐயோ இவளை வச்சுக்கிட்டு இல்லை. ஆனால் நம்மளுக்கும் கொஞ்சம் ரோசம் இல்லைப்பா. ஆம்பளைகளுக்கெல்லாம் ஒரே மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட அன்பு வச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நீடிக்கும். நீ என்ன பண்ணுறது? எச்சி புத்தியில் இந்த கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் அடாடா நான் சொல்ல மாட்டேன், பொண்டாட்டியை ஒன்றுக்கு இருக்க விட மாட்டேன். ஒன்றுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும், பின்னாடியே இருக்கேன். கழுது அங்கிட்டு போங்க, நான் நீர் சோதனை பண்ணிட்டேன். தோசை மாவு இப்படி ஊற்றிக்கிட்டு இருக்கு, முதுகு தடவிட்டு இருப்பேன். இல்லை போனா ஓ முதுகு நான் பரிசம் போடும்போது இப்படி இல்லையே. ஆமாம் 2 தொடையை அறுத்து தச்சிச்சு முதுவை பாடாம் படுத்துவேன். ஓ எச்சியை திம்பண்டுவேன், சோறுலாம் ஊட்டுவாங்க. ஒரே வாய்டா சொல்லம்ல. அது உடனே பொறையிறதாடா என் செல்ல குட்டி அங்கே உப்பு குட்டி அங்கே. எப்போ? கல்யாணம் பண்ணி 10 நாள்.
அந்த 10 நாளில் பார்க்கணும். மறுவீடு கூப்பிட்டுருவாங்க. மறுவீடு கூப்பிட்டா அவங்களுக்கு பூரா கறி தானே. கறியை அடிச்சு விட்டு இங்கே அடிச்சிருவேன், கறிச்சோத்தை அடிச்சிருவேன்ட்டு. அப்போல்லாம் பார்த்தா பொண்டாட்டி எல்லாம் இப்படி பிடிச்சிக்கிறோம், பைக்கில் பிடிச்சிக்கிறவன் சொல்லுவேன், ஏய் கிளச்ச பிடிக்க வர்றியும். இப்படி பிடிக்கும் போது அவன் 15 போயிருப்பேன். ஏய் கையேடு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு 2 கவட்டுக்குள்ளே இப்படி போடும். கொஞ்ச நேரம் பார்த்தா 2 பேரும் 108 போயிட்டு இருப்பாங்க. இங்கே நீர்மலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஊருக்காரங்க. அல்ல ஏ வாலிமாயிடா நின்று வச்சுடா, தலையை ஆட்டான்டா, கழுத்திருப்பேன் சேவை மாதிரிவேன் என் தம்பி. ஹலோ 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 உசுறு இல்லடா, உசுறு எடுத்துட்டானே. கல்யாணம் சொன்ன உடனே அவன் மூடாயிட்டேன். நமக்கு எப்போ இந்த பாக்கியம் கிடைக்கும், என்னைக்கு அக்கடி சட்டி எடுக்கிறேன். ஏன்னா காலங்கள் அப்படி போய்கிட்டு. எல்லாரும் சிந்திச்சு பார்க்க மாட்டோம். ஒரே மாதிரி அன்பு வைத்தால் அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு அன்பு வைத்தால் இடைவெளியிலே முறிஞ்சு தொங்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இது எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். அன்றைய காலத்தில் விபத்து நடந்துச்சா? என்ன விபத்து? மாட்டு வண்டி தான். என்னைக்காவது பேப்பரில் பார்த்துருக்கோமா? நேருக்கு நேராக 15 மாட்டு வண்டி முட்டி மாடு செத்துச்சு, மனுஷன் செத்துச்சு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வண்டி வந்துச்சு எல்லாத்துக்கும், TS50. இந்த TS50 வச்சிருக்க ஆளு பூரா மெக்கானிக் தான். நைட்டு ஓட்டு வந்து நிப்பாட்டி மழையை நனைஞ்சுன்னா பூரா பேர் மெக்கானிக் தான். யாரை பாரு அந்த சோக்கை பிடிங்கிக்கிட்டு தரையில் ஓட்டுக்கிட்டு கிரிச்சு என்னென்ன ஷார்ட் ஆகலை போட்டுக்கிட்டு மேலே ஏறி சுற்றுவாங்க. கரையா சுற்றி செயின் கலன்று மட்டார்னு அடிச்சிடும் பூரா பேரும். அப்பெல்லாம் பொண்டாட்டியை கூட்டு போகும்போது 2 நாள் ஆயிரும். இங்கேருந்து ராமநாட்டுக்கு மறுவீடு போகும்போது வீட்டு வேறுனு போகும்போது 10 சொல்லிடுவாங்க, போன அடிச்சு குழம்பு ஊசி போச்சு வீட்டுக்கு போயிருங்கடா. போக முடியாது. பொண்டாட்டி புரிஞ்சன் ஒல்லியாக இருந்தால் வண்டி சரட்டுன்னு போகும். புரிஞ்சன் ஒல்லியாக இருந்துட்டு பொண்டாட்டி 1/2 டன்னா இருந்துச்சுன்னா அவனும் திருகுவேன், கள்ளம்புடி கிருன்னு திருவேன். மேம்பாலத்தில் ஏறும்போது அந்த சோக்கு அந்த வயரே பிஞ்சிடும், வயரே அந்துடும். வயரை பல்லுக்கிட்ட கடிச்சு ஏற்றுவேன். மேலே போய் பிரேக் அடிக்க முடியாது. 2 பேரும் வந்து மட்டார்னு சாக்கடையில் விழுந்து. இப்போ வண்டி கூட பாரு, ஒவ்வொரு வண்டி டயரும் இந்த தண்டி மேலே ஏறிக்கிட்டு சுமித்தா உட்காருன்றான் புருஷன். அது போட்டும் வினோத் கருது புருன்றான். சுடிதார காணாம், சாலுகள்லாம் உள்ள சுற்றி பேருங்கிறீங்களாம் உடஞ்சு. சுமிதா எங்கே போயிருப்பா? எங்கே போயிருப்பா? சுமிதா எங்கே போயிருப்பா? ஒரு எக்கோ ஐயோ ஒரு சாங் பாடும். ஹலோ 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 வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. அந்த புள்ளைக்கு என்ன விவரம் தெரியும்? 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தையா, லட்டி ராஸ்கல் சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. சேர்த்து வச்சு கொட்டுவாங்க.
போன குடிப்பழக்கத்தை நிறுத்தி இந்த பிறவியில நம்மளெல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்க என்ன வழியோ அந்த வழியை பின்தொடர்ந்து போவோம். குடியை விட்டதுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு மனுஷனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதே உண்மைதான். இல்லைன்னா கட்டிங் இல்லைன்னா வெளியே வர மாட்டேன். அதுலேயும் ஊர்களில் நாடகாரரை என்னைய சொல்கிறேன், ஒரு கோட்டுன்னா என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் 3 கோட்டரை கொண்டு வந்துடுவாங்க. அப்படிலாம் குடிச்சு இந்த கொட்டைக்குடி திருவாரூர்லாம் நாடகம் ஆடும்போது போதில் தான் ஆடினேன். அப்போ முத்துச்சிருப்பி அண்ணெல்லாம் இருந்துச்சு. அப்போ எல்லாம் குடிச்சு விட்டு ஆடும்போது அந்த அருமை தெரியலை. இப்போ குடிச்சு விட்டு வந்து பக்கத்தில் நின்றாலே உசுரே போகுது. குடித்ததும் இல்லாமல் போயலை வேற காய்க்கல உள்ளே ஓட்டுக்கிட்டு வந்து பக்கத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறேன்டானா குலையே கரைகிறது. பாவம் கொடுத்துட்டு போறாங்க. சிறுநாய் பீவாட வருதப்பா. சி கொடுத்துட்டு போகிறாங்கன்னா நீ கொடு லகுடு முண்டை. உம்மா எண்ணகரத்திலும் புனலகுடி மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டகுடி கிராம சேகரம் ஆண்டிப்பட்டியில் அமைந்திருக்கின்ற பாலாண்டி சாமி, ஸ்ரீ அக்னி வீரன் சாமி, ஸ்ரீ பெரியகருப்பு சாமி, ஸ்ரீ முத்துக்கருப்பாயம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஐயாச்சி அம்பலம் வகைரா நடத்தும் நாடகம் நடைபெறும். காண வருக. உயர் திரு மேலூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர் தலைமையிலும் திரு கே பாஸ்கரன், பி பூபதி, பி பூசைமணி, கே பிரபு இவர்கள் குடும்பத்தார்கள் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த பலகா மேடைக்குள்ளே உட்கார்ந்து பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகமா ஸ்ரீ மலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அன்புக்குரிய நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பி கே ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடும், பேசவும் திறமை வாய்ந்த அன்பு சகோதரி எங்கள் துவரங்குறிச்சிய மண் கண்டெடுத்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய நண்பன். அருமையான மனுஷன். செய்யும் தொழிலே தெய்வம். இரவிலே நாடகம், பகலிலே விறகு வெட்டி மூட்டம். இது சிரிப்பு கிடையாது பேப்பயமேனை சொல்றா. உண்மையிலே உழைக்கக்கூடிய வர்க்கம். அவன் நல்லா இருக்கான். எந்த பையன் கண்ணு முடிச்சானோ அவன் மண்டையில் மசுறு இல்லை. என்னண்ணே சொல்ற? ஏன் லேசா எச்சி திட்டு ஒட்டி விடுறியா? அப்ப நான் முடிவு முளைக்குமானே. மண்டையில் மசுறு இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய அப்போ என் தம்பியலா அடே ஐயா ஐயா பேசாதியப்பா என் தம்பியலா பேசாத ப்ளீஸ் ப்ரோ. அவனுக்கு வயசு என்னப்பா இருக்கு அந்த தம்பிக்கு? 12 தான் இருக்குமா? லைட்டாக மிதக்கிறானே. மாடு பொடி மாடு அப்படிதான் ஓசுன்னு மிதக்கிற. கேரளா போறியா? அடிமாடா ரப்புறம்னு அடிக்கலாம். இடியத்துக்கு அதுக்கு இடியப்பத்துக்கு விளக்கம் தெரியாமல் தானே இந்த நிலைமையில் இருக்கேன். ஆமாம், ஊருக்கே ஒரு பிரச்சனைனா உனக்கு இடியப்பம் பிரச்சனை. இடியப்பம் இழுத்து விட்டவன் தேங்காய் பால் இந்த வந்துட்டியா இல்லை எழுத்த கடை. அது இடியப்பம் இவன் தேங்காய் பால், நீ வெடிக்கதை இவன் தான் வெடிக்கம்பேனி. எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணி கலையரசு, பின்பாட்டு இசையமுது, பாசத்துக்குரிய என் தம்பி உண்மையிலே வெகுளியானவன். இந்த பெட்டிக்காரனை எல்லாருமே அப்படியே பாருங்க, லோக்கல் பாய் மாதிரியே இருப்பேன், ரவுடி மாதிரியே இருப்பேன். ஆனால் ரொம்ப வெகுளி. எல்கேஜி போகிறவன் பேக்க வச்சுக்கிட்டு அரைஞ்சதுக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஆள் சேர அவனை அடிக்கணும். அப்படி ஒரு வெகுளி என் அந்த போய் 10 வருஷமாக அந்த உலகம் தெரியலை. அவனை உலகத்தை தெரிய வைத்தது இந்த யூடியூப் சேனல். வாழ்த்துக்கள். கருப்பாக இருக்குன்னு நினைக்காத, அதனால தான் பல உறுப்பை பார்க்குறது. எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டியா மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற பாவியடி, விட்டு விட்டு போன பின்னே வெகுளிய நாவியடி. புத்திமதி சொல்லையிலே தட்டி சென்ற
காத்திடவும் அன்னை போல யாரு என் தாயினும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவி எடுக்கிலேயே என் தாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி எடுக்கிலேயே என் தாயினும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி எடுக்கிலேயே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி எடுக்கிலேயே தன் வயிற பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே தன் வயிற பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே நோயாளி நான் படுத்தா நோம்பிருக்கும் ஆத்தா தீமுண்டு தீர்ந்திடுமா நம் கணக்கு ஆத்தா புத்தவள தள்ளி வச்ச பாவத்துக்கே பக்கம் வந்து புள்ளி வைக்க கூடலையே என்னை ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு என் தாயினும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவி எடுக்கிலேயே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி எடுக்கிலேயே என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடிக்கிலேயே எனக்கு ஜென்மமில்லை மோட்சமில்லை கிளியே என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடிக்கிலேயே எனக்கு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே ஒரே பாட்டில் உள்ளத்தை பூரா கொள்ளே கொண்டேப்பா உத்தராசம் கொட்டை. உண்மையிலே இப்போ நம்ம எந்த பாட்டு பாடலாம், எந்த மெட்டிலையும் பாடலாம், தெம்மாங்கு பாடலாம், அதை வாங்கி எல்லா பெட்டிக்காரவங்களும் அழகாக பாடுறாங்க. திறமை வாய்ந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. அன்றைய காலத்தில் வயசானவங்கள்லாம் ஒரு சில பாடல்கள் தான் பாடுவாங்க. அப்படி ஒரு பப்புன்னு வந்து பாடியிருக்காரு ஒரு பெட்டிக்கார்ட்ட, காதலி டான்ஸு அடுத்த டூயிட் பாடியிருக்காரு. உடனே சொல்லலை, பழைய வெட்டிக்காரர் அவன் பாடியிருக்கேன் பப்புன்னு. சிரிக்காதானே? குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாத்தி டான்ஸை பெனஞ்சு எடுத்திருக்கேன். இங்கே வயசான ஆள் பெட்டிக்காரு, இவருக்கு இந்த பாடு தெரியல. அவர் கிளம்பிட்டார். குருவாயூரப்பா திருவர் தருவாய் நீ அப்பா. இவன் திரும்பிக்கிட்டு, ஐயா அந்த பாட்டு இல்லை, குருவாயூரப்பா. வெண்ணமேனை இதான்டா குருவாயூரப்பா. கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் பெரியப்பா சித்தப்பான்னு பாடுற அளவுக்கு. ஆனால் நீ ஆளுமா வரைக்கும் போவ, அந்த எண்ணம் பண்ண போதும். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன். இதான் இந்த அதிசய மயிறு சிரிப்பு தானே அன்னைக்கு கம்புக்கூட்டில் சிறச்சுக்கிட்டு அரைஞ்சேன். எனது அன்பு அண்ணன் பூராமே என்னை வலது பக்கம் இருக்க ஆளு பூராமே என்னைய இந்த அளவு கொண்டு வந்ததே இந்த 4 பேர் தான். நல்லா இருக்கேன். பெருமையா சொன்னேன். எப்படி நல்லா இருப்பேன்? என்னண்ணே? என் கூட இருந்த முத்துச்சிருப்பி எங்கள் அண்ணன் தான். மாதத்தில் 30 நாள் அவன் கூட தான் அண்ணன். எங்கள் அண்ணன் கூட நேற்று பிரான்ஸில் இருக்கிறேன். பிரான்ஸ் நாட்டு இந்த கோபுரத்தை பாருங்கன்னு வீடியோ போகிற அளவுக்கு எங்கள் அண்ணன் போயிட்டேன். நல்லா இருக்கணும். நான் இன்னும் இந்த பிராணமலையை தாண்ட பிள்ளையடைக்க வாங்கடா. என்ன எப்படி தாண்டுவேன்? ஏமேன் காலேன் தூதேன் எமகண்டேன். 4 பேர் முகத்தில் முழிச்சு நான் மேலூர் டோல்கட்டு கூட போக முடியாது. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் பூராமே வெகுலி. ஏதோ இந்த ஒருச்சன் வயிற்றுக்காக நம்மளே கேவலப்படுத்திக்கிட்டு இந்த மக்களை சிரிக்க வைக்கலாம். இதில் எது நீ கோவப்படுறியா? கோவப்பட்டு அந்த வீட்டுக்கு போகலாம். காமாடு தலைமாடு ஆக்கி போடுறேன். உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது உனக்கு ஒன்றுன்னா நான் தான் இருக்கேன். ஆனால் நீ யாரோட இருக்கேன்னு கண்டுபிடிக்கணும். ஆளை பாத்திரோட வாவோட அத்துங்க வெத்தலை போடுறா. அந்த அந்த எச்சுக்கு போ. பஸ்ஸில் போகும்போது உனக்கு என்ன வெத்தலை கேட்குது? ஒன்று எட்டு எனக்கு பெரிய அதிகமாக இருக்குது. பஸ்ஸில் போகும்போது மும்பிட்டு வெத்தலையை போட்டுட்டு கரைச்சி பிடிச்சான்னு மெண்டு
1/2 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு குளிச்சு துப்பியிருக்கேன். ஒரு பைக்கில் போய் மூஞ்சில் அடிச்சு அவன் மணப்பாறை ஓரவே திரும்பி ராமநாடு போயிட்டேன். ரூட் தெரியாமல் விரட்டியே வந்திருக்கேன் டவுன் பஸ்ஸில். ஆனால் விரட்டி வந்தவொடனே எங்கன்னு தாங்க ஒருத்தன் துப்புனேன். அவன் படக்குன்னு மாசுக்கு பதிலாக சட்டியை கழட்டி மாசுக்கா போட்டு அவன் பார்த்துக்கிட்டு மிரண்டு என்னத்த. அப்ப சட்டிக்கு என்னண்ணே ஒண்ணாங்க? என்னப்பா சட்டிக்கு என்ன ஒண்ணாங்க? எச்சியை தொட்டு டிக்கெட் ஓட்டினாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடைகிரி குமரன். ஆனால் அது வயசுக்கு இங்கே வாசிக்க கூடாது. வேற எங்கடே வாசிக்கல? மேலூர் பஸ் ஸ்டாண்டில் வாசிக்க சொல்லு. பெரிய பெரிய இசைக்கலைஞர் இசைஞானி இளையராஜா நட்ட வாசிக்கக்கூடிய ஆள். அவர் வெத்த ஓட்டுறதை வேணாம்ட்டார். பல ஓடிக்கு ஸ்டூடியோ கட்டியிருக்கேன், துப்பி வச்சு கருத்து புரியான்னு வெளியே ஓடுறான்ட்டார். எவனுக்காவது வெள்ளை பல்லுல போய் சென்ட்ரிங் போட்டது மாதிரி இருக்கு மாடா வெத்தலை. ஐயோ எங்கள் அண்ணேன்னு சொல்கிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்கு. ஐயா ஊர் பெரியவோ கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அப்போ அவன் துப்புனதுக்காக எனக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்கூடாது, சண்டை விடக்கூடாது. ஆனால் அதில் வந்து எங்கள் அண்ணனை நான் காலில் விழுந்து கும்பிடுவேன் மிருதங்க செல்வத்தை. மற்ற ஆளு மாதிரி இந்த அங்கனை துப்புனோம், மேடைக்கில் துப்புனோம், கபட்டில் துப்புலாம் கிடையாது. பவுண்டாக்கான அலசிக்கிட்டு துப்புவேன். பவுண்டாக்கான அலசிக்கிட்டு துப்பி நல்லா குளிக்க வச்சுட்டு ஒரு இளவட்டை எனக்கு அம்பளிப்பு கொடுக்க வந்தவன் இப்படியே பார்த்து அவன் முக்கா போத பார்த்துருக்கேன். சுரண்டி கேட்டிருக்கேன் வாசிக்கும் போது. சரக்கு தானே இவர் அவன் நினச்சிட்டேன் இவன் குடிக்க வேணும்ன்றேன், நம்ம குடிச்சா வைவேன்ட்டு அவன். கோயில்பட்டி செல்வம் மிருதங்கத்தை இசைப்பாருன்ட்டேன். இவர் கண்ட முட்டா அடிக்க அவன் எடுத்து அடிச்சிட்டான். அடிச்சுட்டு துறையை சுரண்டிக்கிட்டு வெத்தலைச்சியை கேட்குறேன். அவன் என்ன ஒரு பாட்டிலையும் குடிச்சிட்டேன், போதே ஏறலையே என்ன சரக்கு அவன். இவன் சரக்கு இல்லை முண்டை வெத்தலை வச்சு வெட்டிடுச்சான். ஆத்தின்னு வெட்டி தட்டியை பிச்சுட்டு விழுந்தேன். விஜி எங்க ட்ரெஸ் மாத்தினது. ஐய மிரண்டேன். மாடங்கனை கட்டி எனது அன்பு அண்ணன் மச்சான் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா மச்சான்? கோயில்பட்டியை சேர்ந்த எங்க அண்ணே. தம்பி நீ சிரி கார்த்திகை 30 நாடகம் வச்சுக்கிறோம். சிரிப்பு வருதுடா தம்பி. சிரிப்பு வரலாம், இப்படி நீ சீரழிக்கிற மாதிரி சிரிக்கக்கூடாது. என்ன சிரிப்பு நம்ம தான் சிரிப்பு அதிக பாயிரா. இன்னைக்கு 2 லிட்டர் கேள்வி எடுத்து வந்திருக்கேன் மச்சான். தம்பி 2 லிட்டர் கேள்வி வேணா, நாளைக்கு அண்டாவை சுடுமாட குடிச்சிட்டோம். மிருதங்க தம்பி எச்சியா போயிரு நாடகம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் வெகுளியான மனுஷன். கோயில்பட்டி எங்க அண்ணே செல்மா அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். எங்கே காலையில் வண்டியில் போகும்போது வாச்சுக்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலே பலவாத்திய மன்னன் தான். ஏன்னா அது மாதிரி இந்த மோர் சிங்கெல்லாம் வாசிக்க முடியாது. அவ்வளோதான் வாசிக்க டியான்ட்டான். அது ஒரு ஊரில் அப்படித்தான் வாசிக்கிட்டே இருந்துச்சு. டியான் 2 வயலில் இருந்துச்சு. ஏன் மொங்கு குடிச்சிக்கிட்டே இருக்காருன்ட்டேன். அதுலேருந்து அதை வாசிக்க கூடாதுன்ட்டேன். பக்தி பாட்டுக்கு மட்டும் வாசி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. புதுக்கோட்டை தம்பி லைட்டா கபகம்ப சாச்சுக்கிட்டு அறைவேன். என்னது அவங்க சிரிக்கணும்ப்பா.
எனக்கு திருப்பி வருது அவனே பார்த்தாவே. அப்ப சுப்பிரமணியிட்டு போய் பாடு. எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏக்க அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். ஆடி இப்ப தெரியாது, காலையில தெரியும். எடுத்து உன் வீட்டுக்காரமாவுக்கே அனுப்பி விடுவாங்க. அது விளக்க மாத்த போடு. என்ன ஆட்டம் உண்டோ வீட்டில் அரிசி இல்லை, உனக்கு என்னடா ஆட்டம் உண்டாரு. ஆனா நீ வா தம்பி, முதல் நல்லா இருந்துச்சுடா, உசுர காணாம். ஹலோ 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 கொஞ்சம் அப்போ நீ இன்னும் ஏற்றுங்க, இப்போ நல்லா இருப்பேன். நல்லா இருந்துச்சு, ஏதோ பிடிங்கி விட்டேன். ஆனா எங்கள் அண்ணன் அடித்ததுக்கு நீ ஆடினவாரு. சீக்கிரம் விஜய் டிவி போ. நீயா நானா போட்டியில் குத்தாட்டம் போ. ஹலோ ஹலோ தம்பி தம்பி, ஹலோ ஹலோ தம்பி, 1 கிலோ இரும்புக்கு 1 கிலோ நீ போட்ட ஆட்டம். நீ போ. ஹலோ தம்பி தம்பி, வயரை போற அத்துட்டப்பா. ஹலோ 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 அப்போ தம்பி 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 அரே அரே அண்ணன்டா அண்ணன்டா. செல்வா செல்வா ப்ளீஸ், செல்வா ப்ளீஸ், செல்வா செல்வா வால்யூம் இல்லடா. நல்லா அப்படி இதே கண்ணே ஒழுங்கா சொருவு பாண்டுச்சு வாழ். இதுல நம்ம பெரும்பாலும் நம்ம பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலாம் ஒரு ரேடியா படிக்கலைன்னா ஒருத்தன் போய் கொடு, இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டேன். படிக்கலையா கொண்டாங்க, இப்படி ஒரு தட்டு அப்படி ஒரு தட்டு, அவனா ஒன்று அடிச்சு விட்டுருவேன். உள்ளே இருக்க பிஸ்டிங் போயிடுச்சுன்னுவேன். கடை கடையாக தூக்கிட்டு அறிவேன். பிஸ்டிங்னே என்னன்னே இருக்காது இங்கே. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் வயிறை நல்லா சொருவுன்றுச்சு. நல்லா இருக்கு, நல்லா இப்படி வைக்கணும். என்ன வேணா காத்திருக்காங்களா எம்கேஆர் அன்பாளையத்துக்காக. ஐயோ வாக்கே வாக்கே நல்லா இருந்தேன். அவனுக்கு என்ன ஃபோன் காலோ. எம்கேஆர் அன்பாளையத்துக்கு வால்யூம் கேட்கலப்பா. அப்படியே தான் நீ இருக்கடா, இது இல்லடா. எம்கேஆர் அன்பாளையத்துக்காக சரி அழகுமலையான் வேன் சர்வீஸ் உரிமையாளர் எம் விஜய் யாதவ் கொட்டகுடி சார்பாக ரூபாய் 220. இது என்ன கணக்குனே?
30 அடுத்து இங்கே வரும்போது தர்றியா? இடைவெட்டி வரும்போது தந்துரு 30 ரூபாயை ரவுண்டா 250 கட்டுற நாளை பொண்ணு நீ விசேஷத்தை வச்சா நான் மொய் எழுதுனேன். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற நல்லா இருந்துச்சாடா. அப்போ என்னடா ஏன் வாய்ஸ் எனக்கே பயந்து கிடக்கு. எவன் கண்ணு பட்டுச்சோ ஆனால் நீ போட்ட ஆட்டம் அது வந்து மைசெட்டில் முடியணும். இந்த டவுசரை கலட்டிக்கிட்டு நீ இப்போ ஓடணும். புதுக்கோட்டையில் எங்கள் அண்ணே தேவன் பெருமாள் வட்டி கிராமத்தை சேர்ந்த மிரட்டல் நாயகன் குரூப் சார்பாக மிரட்டல் நாயகன் குரூப் சார்பாக அன்பாளையத்துக்காக எங்கள் அண்ணே திருப்பதி தேவர் எங்கள் அண்ணே 501 கொடுத்துருக்கு. நன்றி. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் இசைத்துக் கொண்டிருக்கிறார் புதுக்கோட்டை நீலகண்டே. என்னத்த கண்டையோ சோத்து பல் அடிக்கூடாது. இது இந்துவல் பல்லு. இங்கே வாவேன். என்னப்பா அது தஞ்சாவூர் கிழக்கு பொம்மை வைக்கிற மாதிரி. இங்கே வா. இப்போ யாரை கேட்டு குத்துனுக்கு குத்துனேன் குத்துச்சு நாள்கிட்ட போய் ரோபா வாங்கிக்க. ஊரை வந்திருக்காக உன் திறமை தெரியணும்ல. அவங்க 3 பேரும் பேர் வாங்கி கைதட்டு வாங்கினாங்க. நீ எப்போ வாங்க போகிற? முதல் லோனை வாங்கு. அதில் செக் பண்ணு. ஹலோ ஹலோண்டு. தம்பி 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 இந்த மைக்கு அப்படியே நினச்சி போட்டிருக்கியப்பா. இது கொஞ்சம் வாலி மை. ஹலோ ஹலோ ஹலோ. எல்லாத்துக்கும் ஒரு திறமை உண்டு அண்ணே. நான் பாடுற பாட்டுக்கு நீ சரியாக தாளம் போட்டேன்னா தப்பிச்சு போயிடுவேன். கரெக்டாக போடு. மணப்பாறை மாடு கட்டி மாடை கட்டவே இல்லை. அதுக்கெல்லாம் மூக்கணக்கார அத்துட்டிய ஒரு வார்த்தை தானே சொன்னேன். கிண்ணா கிண்ணா கிண்ணாண்டு. என்ன பழக்கம்? என்ன நீளம்? வாட் நீளம்? எப்போ நீளம்? மாயவரம் ஏறு ஊட்டி வயக்காட்ட உழுது ஓடு செல்லக்கண்ணு. உட்காந்து வேணா சீட்டு விளையாடுவோமா? நான் பாட பாட நீ தாளம் போடணும்னே. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவை ஆண்டிப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக மரியாதை செய்வதற்காக காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள். வாங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா. இஸ்ரேல் நாட்டு நண்பர்கள் சார்பாக 1001 இஸ்ரேல் அயனன் பாலா இஸ்ரேல் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 1001. நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி. தம்பி சார் போய்ப்பா. வேற பாட்டு பாடுறேன். என் 16 வயது நீ வந்து ஒம்புலுக்கிறியா நீலகண்டா? இந்த பாட்டுக்கு இந்த அடி அடிக்கிற கிண்ணா கிண்ணாண்டு என்ன சொல்லுங்க. வெள்ளா வெள்ளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில் கோபுது கேளுங்கோ கபடிய தூக்கிக்கிட்டு கரக மணி ஆட்டம். பஜனைக்கு போடுறாளா? அப்போ சுண்டல் கிடையாது, கிருணி பலருக்கு வாங்கிட்டு போ. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி. எதையே நோண்டி விட்டாங்க. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு அழகு உண்டு, ஒரு ரோமம் உண்டு. வட போச்சே. ஆனா வந்திருக்கு இன்னைக்கு டான்ஸ் 25 நாளா தண்ணி அண்ணாதாரம் இல்லாம தடவிக்கிட்டே கிடக்கும். ஆளு யாருன்னு மட்டும் காட்டு, நசுக்கு நசுக்கு நசுக்கி எடுத்துடுறேன். ஆனா தொட முடியாது. ஏன்னா இந்த சாச்சிக்கு 2 பேர் உட்காந்துட்டாங்கல்ல, நான் தொட இவங்க சூம் பண்ணி எடுக்க என் பொண்டாட்டி விடிய காலம் பார்க்க அவன் அங்கே போகிறதுக்குள்ளே உலக்கையை அலசிக்கிட்டு சந்திரத்தை தொட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். 20 தடவை உங்களை 8 திஸ் மாடர் மயிரளவில் உயிர் தப்பியிருக்கேன். அப்போ இன்னைக்கு நீ ராணியை கட்டி பிடிக்க மாட்டியானே? எந்த நோனியும் கட்டி பிடிக்க மாட்டேன். எதுக்கு நான் கட்டி பிடிச்சி தடவை நீங்கள் எல்லாம் குளிர்காய அங்கே என் பொண்டாட்டி என்னை குளிர் எடுக்க. அண்ணே ஆப்டே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறியாண்ணே? என்னப்பா? கட்டி பிடிக்கிற வாய்ப்பு.
இவரை தலைவரியா ஐயா 70 ரூபாவே. சி ஆடல் அரசி அபிநய சுந்தரி என்னுடைய மாமா மகள் புதுக்கோட்டை ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக வருகிறான் என்னுடைய மாணவன் நமது காரியாவட்டி அருகாமுள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நீ என்ன வண்ண காத்திருக்கேன்னு நான் பார்க்கிறேன். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குருவினந்த மண்ணின் மைந்தன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து என் தம்பிய பேரு தெரியலையப்பு சுப்பிரமணியனா அங்கேயா அவன் பேரு சுப்பிரமணியன். தமிழ்நாடு காவல்துறை சுப்பிரமணியன் இஸ்ரேல் பாஸ்கரன் தமிழ்நாடு காவல்துறை உறவுகள் சார்பாக 2001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கு நன்றி. பேரை சத்தமா சொல்லுனே அண்ணே. தும்பை பயமறியான் தும்பை பயமறியான் தம்பிகள் சார்பாக ரூபாய் 501. எங்க பயமறியாம இருந்த எதுல விட்டேன் வாயில கொஞ்சம் இருப்பா இருப்பா. இந்த தம்பி யூடியூப் பேரு கொடி என்ன கொடி சுரக்கா கொடியா பீக்கிங்க கொடியா இளங்கொடியா என்ன கொடி கொடி யூடியூப் சேனல் கொடி. இன்னைக்கு நீ கொடி ஒரு காலத்துல நீதாண்டா கோடி. வாழ்த்துக்கள் தம்பி. என்ன சொன்னாலும் 10 ரூபா நான் கட்ட மாட்டாங்க. அன்பு தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள். தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு எங்களது செல்வா ரேடியோஸ் 18ஆம் கோட்டை செல்வா. கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தாலும் இந்த கலைன்னு வந்துட்டா அவங்க நடிப்பு மட்டும்தான் பார்ப்பாங்க. அது மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா தெரியும். வயிற்று பொழப்புக்காது. இதில் யாரும் பெரிய ஆள் இல்லை, சும்மா தானே. செல்வா ரேடியோஸ் 18ஆம் கோட்டை உரிமையாளருக்கும் அதில் அருமையாக வேலை பார்த்து கொண்டு நல்லா இருந்தேன். இவன் கண்ணு பட்டுச்சோ இங்கே புருண்டுது. சரி கருப்பேன் காப்பாற்றி தரேன், நீங்கள் நல்லா இருங்க. ஏன்னா இயந்திரத்துக்கு முன்னாடி மின்சாரத்துக்கு முன்னாடி மனுஷன் எல்லாமே தூசுதான். அது நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இயற்கையும் அப்படித்தான். தொடர்ந்து 10 நாள் மழை பெஞ்சுன்னா நம்ம பப்பரை பயன்படுத்த கிடக்க வேண்டியது, ஒன்றும் பண்ண முடியாது. கொட்டகை அமைப்பு கே வில்லான் மூர்த்தி 18ஆம் கோட்டை. ஒரே ஊரில் எல்லாத்தையும் குத்தி எடுத்துட்டியே. கொட்டகை மேலமுறம் டேபிள் சேர் எல்லாமே நம்மதேன். வாழ்த்துக்கள் 18ஆம் கோட்டை உறவுக்கெல்லாம். நாடகத்தை காண வருகவர்கள்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கோ ஆண்டிப்பட்டி கிராம பொதுமக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் ஹலோ வாங்க ஐயா வாங்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் கொஞ்சம் ஹலோ ஹலோ நல்லா இருந்தேன். ஆட்டினதால இங்கே தலை கலண்டு வச்சு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார். வாத்தியார் இல்லாத எந்த கலையும் அழகு வராது. குருநாதர் இல்லாத வித்தை குருட்டு வித்தை. என்னை வாழ வைத்து அழகு பார்த்து இன்று தெய்வமா இருந்து என்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய குருநாதர். விருதுநகர் மாவட்டம் வீரசூலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமால். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பவன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்திறன் உள்ள போயிட்டு அலசி அந்த பிள்ளைய வெளியே அனுப்புறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க
தங்கராதா அண்ணே தங்கராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்டராதா அண்ணே. வல்லவன் பவர் பாய்ஸ் சார்பாக 101 உள்ள போயிட்டு அந்த பிள்ளைய அனுப்பிடுறேன். பாத்திரமா எங்க அங்கிட்டு சொன்னவே என் தம்பி எங்கடா அது எப்படி வெக்கமா இல்லாம முறை கட்ட வேலை அப்படி சொல்ற? போய் அண்ணி அனுப்பு அத்தாச்சி அனுப்புனா ஒரு முறை, போயிட்டு அக்காவை அனுப்பு. அம்மா நம்ம அக்காவை ஆட விட்டு தானே உணர்ச்சியா பார்ப்போம். அவனை இங்கே வர சொல்றான். அவனை அது பாவம் தண்ணி பழத்தை செமக்க முடியாம வச்சுக்கிட்டு இருக்காது. ஹலோ ஹலோ போயிட்டு வரவா அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு அடி அடிப்பா. யானை கதையா யானை கதையா எலி யானை கதை. இந்த டெய்லி ஒரு 15 தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல நீர் ஊறும். என் தம்பியை இழுத்து விட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்லலைன்னா நாளைக்கு என்னை வைவாங்க. என் தம்பிகளுக்காகத்தே நான் எது வேணா செய்வேன். ஒரு எலி தினமும் மதுரை மாட்டுத்தாவணிக்கு வாக்கிங் வந்திருக்கு. அப்போ ஒரு யானை 2 பேரும் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்தே அந்த மாட்டுத்தாவணி அந்த பிளாட்பார்ட்லேயே நடந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த எலி பின்னாடி வந்தது யானை கப்ளிங்கை பார்த்து பிடிச்சி அதுகிட்ட போய் கேட்டிருக்கு யானைக்கிட்ட, உன் கப்ளிங்க நல்லா இருக்கு, ஒரு நாளைக்கு நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். அப்போ யானை சொல்லியிருக்கு, ஓம் பின்னு சேராது சப்பட்டை பின்னுக்கு தான் சரியாக வரும் அப்படி. இல்லை பரவாயில்ல 2 பாயிண்ட் ஏறினாலும் பரவாயில்ல, நான் ஒத்த பாயிண்ட் இருந்தாலும் ஊருக்கு போய் சேர்ந்துருவேன் இருக்கு எலி. அப்போ யானை சொல்லியிருக்கு, பப்ளிக்கில் பின்ன சொருவ வேணாம், இங்கே சொருவின்னா எல்லா பேரும் வந்து சார்ஜை போட்டுக்கிட்டு மொபைல் ஹீட் ஆகிக்கிடுவாங்க, சுவிட்ச் போர்டு போஞ்சிடும். நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஒத்த கடைக்கு அங்கிட்டு அண்ணன் கந்தசாமியோட தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே வந்து அடிச்சு விட்டு போ அப்படின்ட்டு. சரின்னு யானை போய் அன்னைக்குன்னு கப்ளிங்க பூரா ஓசை போட்டு அலசி போய் நின்றுருக்கு. இந்த எலி முண்டை போய் 2 நாளாக தேடி இருக்கு, கப்ளிங்க கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பார்த்தா எலி உள்ளே போயிடுச்சு. யானை படக்குன்னு ஒரு குசை போட்டு விட்டு வெளியே வந்து சத்துனை அடிச்சு விழுந்து இந்த எலி பின்னாடி போய் மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநி விழுந்திருக்கு திடீர்னு. இந்த யானை ஓ எலி ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா அப்படின்னு சகத்து பிடிங்கி விட்ட போக முட்டேன்னு கடைசியில் கீழே இறங்கியிருக்கு. யானை ஒரே அமைதியாக மேய்ச்சி போச்சு. செத்துப்போ உன் கூட உடலில் வச்சதுக்கு அவனை கொண்டு விட்டு போயிட்டு வரவா. இப்போ கொஞ்சம் தலையாட்டுறது நின்றுச்சு அவனுக்கு. ஹலோ ஹலோ கொஞ்சம் வாலி மயிடாவே ஆடுறாவே. ஹலோ 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 ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும்